மயிலு, அம்மா. வேலை நேரம் எப்பவும் இப்படிதான் இருக்குமா இல்ல மாறுமா? ஆ, மதியான ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் எல்லாம் இருக்குமா? ஓ, இப்போதைக்கு இந்த ஷிஃப்ட்ல போறேன். பின்னால மாத்துவாங்க போல. ஆ, நீ பொறுப்பா பக்குவமா தான் நடந்துப்ப எனக்கு தெரியும். ஆனா இருந்தாலும் சொல்றேன், புதுசா சேர்ந்து இருக்கிறதுனால நீ வேலையில தப்பு பண்ணலாம். அதுக்காக மேலதிகாரிங்க உன் மேல கோவப்படலாம். அதையெல்லாம் நீ மனசுல வச்சுக்க கூடாது. அவங்க எல்லாரும் உனக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற வாத்தியார் மாதிரி. நீ வேலைய கத்துக்கணுங்கிறதுக்காக தான் உன்னை திட்டுறாங்க. அத புரிஞ்சுக்கிட்டு நீ நல்லா வேலைய கத்துக்கிட்டு அவங்க கிட்டயே நல்ல பேர் வாங்கணும். அந்த ஆள்கிட்ட என்னால நல்ல பேர் வாங்க முடியாதுமா. அவர் எனக்கு பாடம் சொல்லி கொடுக்கல, பழி வாங்கணும்னு துடிக்கிறாரு. அவர் தர கஷ்டத்தை தாங்குற சக்தியை சாமி தான் எனக்கு கொடுக்கணும். மயிலு, ஆ, என்னடி நான் என்னென்னமோ பேசிக்கிட்டு வரேன், நீ எதுவுமே பேசாம வர? நீ சொன்ன மாதிரிதாம்மா நானும் நடந்துக்கிறேன். இந்த வேலையை கத்துக்கிறதுக்காக என்ன கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிக்க நான் தயாரா இருக்கேம்மா. வா. மயிலு, அக்கா, நீங்க எங்க? நான் இங்க பக்கத்துல பெரியார் நகர்ல தான் இருக்கேன். நீ? நான் அண்ணா நகர்லக்கா. இவ்வளவு நாளா ஏற்காடுல தான் இருந்தோம். இப்பதான் இங்க மாறி வந்தோம். அக்கா, இவங்கதான் என் அம்மா. வணக்கம்மா. இவங்க வணக்கம். மணிமேகலை மேடம்மா. ம், மேடம்னு சொன்னா கோச்சுப்பாங்க. மணிமேகலை அக்கா. நான் வேலை செய்யற ஸ்டேஷன்ல தான் இவங்களும் கான்ஸ்டபிளா இருக்காங்கம்மா. நீங்க எத்தனை வருஷமா அங்க வேலை செய்றீங்கம்மா? 5 வருஷமாமா. நான் சொல்றேன்னு வித்தியாசமா நினைச்சுக்காதீங்க. இத்தனை வருஷத்துல உங்களுக்கு நிறைய அனுபவம் கிடைச்சிருக்கும். அதையெல்லாம் என் பொண்ணுக்கு சொல்லி கொடுமா. உண்மையிலேயே உங்க தங்கச்சியா நினைச்சு அவளை பாத்துக்கங்க. ம், கண்டிப்பாமா. அவ சின்ன பொண்ணு, சூதுவாது தெரியாதவ. இவ தன்னையும் அறியாம ஏதாவது தப்பு பண்ணா நீங்க எடுத்து சொல்லி திருத்துங்க. அவ கேட்டுப்பா, சரி பண்ணிப்பா. நீங்கெல்லாம் இவளுக்கு கொஞ்சம் ஒத்தாசையா இருந்தாதான் அவளால நம்பிக்கையா அங்க வேலை செய்ய முடியும். கவலையே படாதீங்கம்மா. மயில நான் பாத்துக்கிறேன். நேத்து நடந்ததெல்லாம் மயில உங்ககிட்ட சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். நேத்து அவ வேலைக்கு சேர்ந்த முதல் நாள் இல்லையா, அதான் கொஞ்சம் ஓவரா நடந்துக்கிட்டாங்க. அந்த அந்த இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் அக்கா, இன்ஸ்பெக்டரோட நல்ல குணத்தை பத்தி எல்லாம் நான் அம்மா கிட்ட சொல்லிட்டேன்க்கா. சாமி ஊர்வலம் மாதிரி வரவேற்பு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டேன்க்கா. எனக்காக வெடி வெடிச்சது, மாலை போட்டது எல்லாத்தையும் சொல்லிட்டேன்க்கா. அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கக்கா. ஆமாமா, ஒரு சாதாரண கான்ஸ்டபிளுக்கு இப்படியெல்லாம் வரவேற்பு கொடுத்ததா நான் கேள்விப்பட்டதே இல்ல. புதுசா வர்றவ பயந்துடக்கூடாது. இது நம்ம இடம்னு நினைக்கிறதுக்காக நீங்க இவ்ளோ செஞ்சிருக்கீங்க. உங்க எல்லாரோட நல்ல மனசும் இதுலயே தெரியுது. இவ வேலை செய்ய போற இடத்த பத்தியும் அங்க இருக்கிற ஆளுங்களை பத்தியும் நான் ரொம்ப கவலைப்பட்டேன். நேத்து இவ நடந்ததையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் என் கவலை எல்லாம் பறந்து போயிடுச்சுமா. நான் கும்பிடுற சாமி என் பொண்ண நல்ல இடத்துலதான் கொண்டு போய் சேர்த்திருக்குன்னு அப்பதான் எனக்கு நிம்மதியாச்சு. இப்படி ஒரு பொண்ணு இருக்கிறப்போ உங்க நிம்மதிக்கு எந்த குறையும் வராதுமா. சரி, டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். மயிலு, நீ என் கூட வந்துடுறியா? நம்ம ஒன்னா போயிடலாம். பரவாயில்ல மயிலு, கொஞ்ச தூரத்துலதான் பஸ் ஸ்டாப். நான் பஸ்ல போய்க்கிறேன். நீ உங்க கூட போ, உனக்கு சௌகரியமா இருக்கும். போ. சரி, வரேம்மா. நான் வரேம்மா. நீங்க ஒரு நாள் கண்டிப்பா மயிலோட வீட்டுக்கு வரணும். சரிம்மா. வாங்க. வா. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். போலாமா? பாத்து. ரொம்ப நன்றிக்கா. எங்க உண்மையை சொல்லிடுவீங்களோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன்.
நீ மட்டும் குறுக்க பேசாம இருந்திருந்த நான் எல்லாத்தையும் உளறி கொட்டிருப்பேன். நல்ல வேலை நீ என்ன அலர்ட் பண்ணிட்ட. அம்மாக்கு விஷயம் தெரிஞ்சா தாங்க மாட்டாங்கக்கா. இந்த வேலையே வேணான்னு புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதான் அவங்க கிட்ட வேற மாதிரி சொல்லிட்டேன். நீ செஞ்சது சரிதான். நம்ம பாக்குற வேலையில எந்த பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம தான் பாத்துக்கணுமே தவிர வீட்டுல சொல்லக்கூடாது. சார் பண்ற டார்ச்சரையும் இதே மாதிரி நீ சமாளிச்சுட்டா போதும். அப்புறம் எந்த டென்ஷனுமே இல்லாம நீ ஃப்ரீயா வேலை பார்க்கலாம். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, சரியா? சரிக்கா. இதெல்லாம் ஓகேவா சார்? மேடம், வண்டி கொண்டு போய் சர்வீஸ் விடணும் மேடம். போங்க. சார் இந்தாங்க சார். கம்ப்ளைண்ட் கரெக்டா எழுதி வாங்கிருக்கியா? எழுதி வாங்கிட்டேன் சார். சரி போ. ஓகே சார். மயில மேடம், வீரோட மகாதேவன் ஒரு ஃபைல் இருக்கும், அதை எடுத்துட்டு வா. ஓகே மேடம். மேம், நீங்க கேட்ட ஃபைல். மயில ஒரு நிமிஷம். நேத்தே நீ வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நான் பேசணும்னு நினைச்சேன். ஒரு கேஸ் விஷயமா வெளியே போனதால உங்ககிட்ட பேச முடியல. வேலையில சேர்ந்த முதல் நாள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. பாவம், உனக்கு மட்டும் அது மோசமான அனுபவம் ஆயிடுச்சுல்ல? ஆமா, உனக்கும் அந்த இன்ஸ்பெக்டருக்கும் என்னதான் பிரச்சனை? சார், ஏதாவது கேக்குது? அது ஒரு பெரிய கதை மேடம். அவர் நினைச்சதை செய்ய விடாம நான் தடுத்துட்டேன். அந்த கோவத்தை தான் இப்ப வரைக்கும் என்கிட்ட காமிச்சிட்டு இருக்காரு. அந்த ஆளோட கேரக்டர் இதுதான் மயில. அவரை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினா போதும், அவங்கள ஒரே அடியா ஒழிச்சு கட்டணும் துடிப்பாரு. அந்த ஆளை மட்டும் என்னைக்கும் பகச்சிக்காத. அவர் என்ன சொன்னாலும் ஏன் எதுக்குன்னு யோசிக்காம செஞ்சிரு. அதுதான் உனக்கு நல்லது, புரிஞ்சுதா? என்னதான் பேசுறாங்க, ஒன்னும் கேட்கல. இங்க என்ன சார் பண்றீங்க? I am one file missing, so searching. ஃபைல தேடுற சாக்குல ஒட்டு கேட்க வந்தீங்களா? You, me? I am experienced man. No. உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இந்த வேவ் பாக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்டீங்க, சீனியர் அப்படி இப்படி எல்லாம் நான் பார்க்க மாட்டேன். டிஎஸ்பி கிட்ட சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி டிபார்ட்மெண்ட்ல ஆக்ஷன் எடுக்க வச்சிருவேன். ஃபைல் கிடைச்சிருச்சு. ஃபைல் கிடைச்சிருச்சுங்க. அப்பா தப்பிச்சேன். மைன, இந்த பரம கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாரு. இவர்தான் இன்ஸ்பெக்டரோட முக்கியமான கையாள. நம்ம என்ன பண்றோம், என்ன பேசுறோம்னு கண்குத்தி பாம்பு மாதிரி கவனிச்சுக்கிட்டே இருப்பாரு. அந்த ஆள் வந்ததும் அப்படியே போட்டு கொடுத்துருவாரு. இவர்கிட்ட மட்டும் மாட்டிக்காத. சரிங்க மேடம். இன்னொரு விஷயம் இல்ல, குருமூர்த்தியால நானும் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். அவர் இந்த ஸ்டேஷனை விட்டு விரட்டதான் ஏதாவது ஒரு சான்ஸ்க்காக காத்துட்டு இருக்கேன். இந்த விஷயத்துல நீ எனக்கு உதவி பண்ணணும். அந்த ஆள் ஏதாவது தப்பு செஞ்சாருன்னா உடனே வந்து என்கிட்ட சொல்லிடு. அதை வச்சு அவர் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி தூக்கிடலாம். அப்பதான் நீயும் நானும் நிம்மதியா இருக்க முடியும், சரியா?
சரிங்க மேடம். இந்த விஷயத்தை யார்கிட்டயும் வெளியே சொல்லாத, நமக்குள்ளே இருக்கட்டும். புரிஞ்சுதா? சரிங்க மேடம். போய் வேலையை பார். என்ன மயிலு, எஸ்ஐ மேடம் என்ன சொன்னாங்க? அவங்க சொன்னதை சொல்ல வேணாம்னு சொல்லிருப்பாங்க, எனக்கு தெரியும். அவங்களுக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் ஆகவே ஆகாது. அடிக்கடி பயங்கரமா முட்டிப்பாங்க. அவருக்கு எதிரா ஒரு டீம் செட் பண்ணி அவரை காலி பண்ணணும்னு பாக்குறாங்க. அவங்கள நம்பி அதுல நீ சேர்ந்துடாத. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டு நம்மள கழட்டி விட்டுருவாங்க. அவங்க கிட்ட நீ கொஞ்சம் உஷாராவே இருந்துக்க. சாருக்கும் அவங்களுக்கும் என்ன பிரச்சனை? எல்லாமே ஈகோ மோதல் தான். மேடம் எஸ்ஐ எக்ஸாம் எழுதி டைரக்டா போஸ்டிங்ல எஸ்ஐயா வந்துட்டாங்க. சாரு கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள்னு படிப்படியா மேலே ஏறி இப்பதான் இன்ஸ்பெக்டர் ஆயிருக்காரு. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம நேரா வந்தவங்களுக்கு ஒரு மண்ணும் தெரியாதுன்னு சார் மேடத்தை மதிக்கவே மாட்டாரு. படிக்காம மேல வந்தவருக்கு பெருசா அறிவு இருக்காதுன்னு மேடம் அவரை மட்டமா நினைப்பாங்க. இந்த சண்டை தான் ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு. 2 பேர்ல ஒருத்தர் மாறி போற வரைக்கும் இது ஓயாது. குட் மார்னிங் சார். என்ன மயிலு, ராத்திரி எல்லாம் சரியா தூங்கலையா? முகமெல்லாம் வாடி போயிருக்கே. முதல் நாள் அனுபவத்தையே நினைச்சுக்கிட்டு இருந்தியோ? அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல சார். நேத்து டயர்ல தூங்கி இருப்ப, ஆனா இனிமே உன்னால தூங்கவே முடியாது. சார் பின்னாலேயே ஓடுறாரு பாரு. அவர் வந்ததுமே பத்த வச்சாதான் அவருக்கு திருப்தி. இல்லனா அவருக்கு தூக்கமே வராது. அவர் வெளியே வந்ததுமே சார் உன்னை கூப்பிடுவாரு பாரு. மயிலே, ஐயா உன்னை கூப்பிடுறாரு. என்ன இன்னும் நின்னுட்டே இருக்க? இந்நேரம் உள்ள போயிருக்கணும், போ. அறிவில்ல உனக்கு? ஒரு ஆபீசர் ரூமுக்குள்ள வரும்போது கதவை தட்டிட்டு வரணும்ன்ற அறிவில்ல? படிச்சவதானே நீ? இல்ல சார், நீங்க அவசரமா கூப்பிட்டீங்கன்னு ரைட்டர் சார் சொன்னாரு. ஓ, அவசரமா கூப்பிட்டதுக்கே இவ்வளவு லேட்டா வரியே. ஆர்டினரியா கூப்பிட்டு இருந்தா அடுத்த நாள் தான் வருவியோ? சரி, ரொம்ப நேரமா வெளியே கதாகலட்சேபம் நடத்தினியாமே, என்னது அது? புரியலையா? அந்த பொம்பளைட்ட ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தியாமே, என்ன சொன்னா? சும்மாதான் பேசிட்டு இருந்தாங்க சார். டேய், நீ சும்மா பேசினியா காசு கொடுத்து பேசினான்னு கேட்கல, என்ன பேசினேன்னு கேட்டேன். என் குடும்பத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க சார். ஆமா, அப்படியே ஊத்துக்குழி ஜமீன் வாங்க குடும்பம் கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கு.
நான் கேட்டா இப்படி சொல்லுன்னு சொன்னாளா? அ, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல சார். என்னால நம்ப முடியலையே மயிலு. என் தலைய உருட்டாம அவளால பேசவே முடியாது. நீ பொய் சொல்றன்னு எனக்கு நல்லா தெரியும். என் தலைய உருட்டி விடுறதுக்காக அவ காத்துக்கிட்டு இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும். அவ கூட சேர்ந்து எனக்கு எதிரா ஏதாவது சதி பண்ணணும்னு நினைச்ச ரொம்ப வருத்தப்படுவ. இங்க நான் ஆட்டி வைக்கிறபடிதான் நீ ஆடணும். இன்னும் நார்மல் மோட்ல தான் இப்பவும் நான் உன்னை டீல் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கே உள்ளுக்குள்ள எல்லாம் அதிருது இல்ல. பீஸ்ட் மோட்ல மாறணும்னு வச்சுக்க, என் முன்னாடி நீ ஒரு நிமிஷம் கூட நிக்க முடியாது. நான் நார்மல் மோட்ல இருக்கிறதும் பீஸ்ட் மோடுக்கு மாறுறதும் உன் கையில தான் இருக்கு. பார்த்து சூதானமா நடந்துக்க. சொல்லு கஸ்தூரி. ஏங்க சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, மாணிக்கத்தை கொஞ்சம் அனுப்பி வைக்கிறீங்களா? மாணிக்க இன்னைக்கு வரமாட்டான். புதுசா ஒரு கான்ஸ்டபிள் பொண்ணு வந்திருக்கா, அவளை அனுப்பிச்சு வைக்கிறேன். சரிங்க. எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச ஐட்டமா சமைச்சு வச்சிருக்கேன், மிச்சம் வைக்காம சாப்பிடுங்க. டேய், டியூட்டி நேரத்துல கசகசன் வெயிட்டி போன. ஆண்டவரே, ஏதாவது வேணுமா? பரமரே, ஓவர் விசுவாசம் கூட திகட்டலா இருக்குல்ல. அப்ப கொஞ்சம் குறைச்சுக்கணுங்க ஐயா. சரி, நான் சொன்ன விஷயம் என்னாச்சு? இதோ ஒரு நிமிஷம். மயிலு, வீட்டுல சாப்பாடு ரெடியா இருக்கான், போய் வாங்கிட்டு வா. நான் வரும்போதே காலையில சாப்பாடு கொண்டு வந்துட்டேன் சார். நானு என் வீட்டுல எனக்கு சாப்பாடு ரெடியா இருக்கு, அதை நீ போய் எடுத்துட்டு வான்னு சொன்னேன். ஒரு வார்த்தையை சொன்னா கற்பூரம் மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்கோனா, மண்டையில என்ன களிமண்ணா இருக்குது? சார், மேடம் பெண்டிங் கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க சொன்னாங்க சார். எடுத்து ஒரே நாள்ல எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருவாங்களாமா? அதெல்லாம் தூக்கி அப்படியே ஓரமா போடு. இந்த ஸ்டேஷனோட மேல் அதிகாரி நான் தான். நான் என்ன சொல்றேனோ அதை தான் நீ செய்யணும். என் ஆர்டருக்கு அப்புறம் தான் இங்க மத்ததெல்லாம். புரியுதா? என்ன திருவிழாவில் காணா போன குழந்தை மாதிரி சுத்தி சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்க? ஓ, கான்ஸ்டபிளோட டியூட்டியில இதெல்லாம் வருதான்னு யோசிக்கிறீங்களோ? ஒரு கான்ஸ்டபிள் ஆனவ இன்ஸ்பெக்டரோட வீட்டுல போய் சாப்பாடு எடுத்துட்டு வரணும்னு எந்த ரூல்ஸ் புக்லயும் இருக்காது. ஆனா மேல் அதிகாரிக்கு ஒபே பண்ணுன்னு ஒரு ரூல் இருக்குல்ல, அதுக்குள்ள இது எல்லாமே அடங்கிடும். இந்த விளக்கம் உனக்கு போதுலன்னு வை, மணிமேகலை கிட்ட கேட்டுக்க. அவ உனக்கு விளக்கமா சொல்லி புரிய வைப்பா. புரியுதா? ஏதோ ஒண்ணு மேல மழை பெஞ்ச மாதிரி சொத நிக்கிறிய, சுறுசுறுப்பாவே இருக்க மாட்டியா நீ? தபார், என் வீட்டுல இருக்க சாப்பாடு இங்க 15 நிமிஷத்துக்குள்ள வந்தாகணும். போனமா வாங்கணுமா வந்தமான் இருக்கணும். போகிறேன்.